ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் பெருந்தொல்லையாக இருக்கிற கரப்பாம்பூச்சி, எறும்பு, கொசு, இது எல்லாத்தையுமே எப்படி அழிக்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த நாளுக்குமே நம்ம ஒரே ஒரு சொல்யூஷன் தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சொல்யூஷன் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக கொஞ்சம் அகலமான பாத்திரம் அடுப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக அடுப்பை நல்லா மிதமான தீயிலே வச்சுட்டு இந்த தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. தண்ணி நல்லா சூடாகி லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், சைடில் ஓரங்களில் இந்த மாதிரி முட்டையாக வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இதில் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கங்க. அதாவது பே லீஃப் இருக்கு இல்லையா, ஒரு பிரியாணி இலை சேர்த்துருக்கேங்க. இப்போ அடுப்பை நல்லா மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த கிராம்பு பிரியாணி இலையோட சாரெல்லாம் இந்த தண்ணியில் இறங்கி இந்த தண்ணி லைட் ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிக்குங்க. அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த தண்ணியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த கிராம்பு பிரியாணி இலை அதில் இருக்கிற சாரெல்லாம் நல்லா வெளியே ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நல்லா மிதமான தீயிலே வச்சுட்டு அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா, அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்துருக்கேங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. பேக்கிங் சோடா சேர்த்ததுமே இந்த மாதிரி நல்லா நுரைச்சி மேலே எலும்பி வருங்க. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஹைட்டான அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வெளியே பொங்கி வேஸ்ட் ஆகாமல் இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டுங்க. நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சிங்க. அடுத்ததாக சைடில் இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. நம்ம கடைகளில் ஜூஸ் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் இல்லையா, அதோட மூடியில் ஊக்க அல்லது கத்தியை நல்ல நெருப்பில் வாட்டிட்டு ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த லிக்யூடை ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி எங்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமோ அங்கெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். நைட் நேரத்தில் நம்ம வீட்டில் கிச்சன் ஸ்டவ் இருக்குது பாருங்கள், அது பக்கத்தில் கரப்பாம்பூச்சி நடமாட்டம்லாம் ஜாஸ்தியாக இருக்குங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கிச்சன் ஸ்டவ் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை கிச்சன் ஸ்டவ்வுக்கு மேலே எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தூங்க போயிடுங்க. காலையில் நீங்கள் மெதுவாக எழும்பி வந்ததுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்கனாலே போதுங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால இதோட ஸ்மெல் இதில் இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் கரப்பாம்பூச்சி வராமல் பார்த்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் கவுண்டர் டாப் இருக்குது பாருங்கள், அதுலேயுமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலிண்டர் இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியில் இருக்கிற ஓட்டைக்குள்ளெல்லாம் நைட் நேரத்தில் கரப்பாம்பூச்சிலாம் தங்கி இருக்குங்க. ஸோ இதுக்குள்ளேயும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். நீங்கள் கரப்பாம்பூச்சை பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயும் கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. அது எல்லாமே அழிஞ்சிடுங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் சிங்க்கு, பாத்ரூம் சிங்க்கு, அதில் இருக்கிற ஓட்டை இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியில் இருக்கிற பைப்லைன் வழியாக நைட் நேரத்தில் கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகள்லாம் உள்ளே வருங்க. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஓட்டைக்குள்ளேயுமே நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். உங்கள் வீட்டு பாத்ரூம் சிங்கில் மேலே இந்த மாதிரி ஒரு ஓட்டை இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளேயுமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இருட்டாக இருக்கிற இடத்துல தான் கரப்பாம்பூச்சிகள் அதிகமாக தங்கியிருக்குங்க. ஸோ உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்கோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் எறும்பு எங்கெல்லாம் ரொம்ப தொல்லை பண்ணுதோ அதிலெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். இதை நீங்கள் டேரெக்டாக எறும்புக்கு மேலேயே ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. அந்த எறும்பு எல்லாமே அழிஞ்சிடுங்க. நம்ம வீட்டு பாத்ரூமில் இந்த மாதிரி எறும்பு ஓட்டையை போட்டு இதுக்குள்ளே நிறைய தங்கியிருக்குங்க. இது வழியாக தான் எறும்பு நிறைய வெளியே வரும். ஸோ இதுக்குள்ளே நான் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுறேன். இது போல் உங்கள் வீட்டில் எங்கேயாவது எறும்பு கூடு கட்டியிருக்கு அல்லது எங்கேயாவது எறும்பு தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதிலெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அந்த எறும்பு எல்லாமே அழிஞ்சிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம வீட்டில் கொசு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை எடுத்துகிட்டு போய் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க. நம்ம வீட்டில் ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் அல்லது ஜன்னலை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலும் அதில் ஏதாவது சின்ன கேப் இருந்தாலும் அது வழியாக கொசு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருங்க. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற விண்டோஸ் இருக்குது பாருங்கள், இந்த ஜன்னலில் வெளியே அந்த கம்பிலெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அந்த ஜன்னல் முழுக்க இந்த மாதிரி சுற்றி ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த வாசனை அதில் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா கொசு நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கலாம்.
இதே போல் நீங்கள் வந்து ரூமில் இருக்கிற ஜன்னல், கிச்சனில் இருக்கிற ஜன்னல், பாத்ரூமில் இருக்கிற ஜன்னல், இதுக்கு வெளியிலலாம் கூட நீங்கள் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால இதோட வாசனை அதில் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ நம்ம கொசு தொல்லை இல்லாமல் இருக்கலாங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கிற கதவு இருக்குது பாருங்கள், அது வந்து லைட்டாக நமக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாலும் அது வழியாக கொசுலாம் நம்ம வீட்டுக்குள்ளே வருங்க. சாயங்காலம் ஒரு 5-6 மணிக்கு போல் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கனாலே போதுங்க. கதவை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த கதவுல அடியில் இருக்கிற ஓட்டை வழியாக எது வழியாவது நம்ம வீட்டுக்குள்ளே கொசு வந்துருங்க. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த கதவை சுற்றியும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து அந்த லிக்யூடை வந்து இது போல் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுனால நம்ம சேர்த்துருக்க அந்த கிராம்பு, பே லீஃபு, பேக்கிங் சோடா இதோட ஸ்மெல்லாம் அதில் இருந்துக்கிட்டே இருக்குங்க. கதவுக்கு அடியிலையும் இது போல் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது கொசு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கலாங்க. சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு போல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. முன் கதவு, பின் கதவு இதிலெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. பின் பக்கத்தில் இருக்கிற கதவுலையும் நம்ம வந்து இந்த மாதிரி சுற்றி ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப கொசு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரவே செய்யாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே எஃபெக்டிவான ரெமெடி தான் இது. நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுறதுனால ஈ தொல்லையும் இருக்காதுங்க. ஈக்களுமே நம்ம வீட்டு பக்கம் வராமல் பார்த்துக்கலாம். அந்த மழை காலத்துலலாம் ஈ தொல்லை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஈ தொல்லையும் நம்ம வீட்டில் இருக்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே அல்லது பால்கனிலலாம் இந்த மாதிரி இண்டோர் பிளான்ட்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறப்ப அதுலேயுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. இதுலேயுமே நமக்கு வந்து கொசு தொல்லை இருக்கும். நம்ம வீட்டில் வந்து மணி பிளான்ட்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அதிலெல்லாம் கொசு தொல்லை ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அதிலெல்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப கொசு தொல்லை இல்லாமல் இருக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக மீதி இருக்கிற கொஞ்சம் லிக்யூடை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கீங்க. இதையும் நம்ம வந்து கரப்பாம்பூச்சி எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம். அடுத்ததான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் பஞ்சு எடுத்திருக்கேங்க. பஞ்சு இல்லைன்னா நியூஸ் பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது போல் ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க. இந்த பஞ்சை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எடுத்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து இந்த லிக்யூடில் நல்லா முக்கி எடுத்து இந்த தட்டில் வச்சிடலாங்க. இது போல் உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ நீங்கள் இந்த மாதிரி லிக்யூடில் நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பீஸாக எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் வச்சு விட்டுருலாங்க. நம்ம வீட்டு கிச்சன் ஸ்டவ் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டோம். ஆனால் கிச்சன் ஸ்டவ்வுக்கு அடியிலையுமே கரப்பாம்பூச்சி தொந்தரவு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கிச்சன் ஸ்டவ்வுக்கு அடியில் வந்து ஒரு பீஸ் எடுத்து வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம பஞ்சில் முக்கி எடுத்து வைக்கும்போது 3 நாளைக்கு இதோட வாசனை இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப கரப்பாம்பூச்சி எல்லாமே காணாமலே போயிடுங்க. அடுத்ததான் நம்ம வீட்டில் வந்து கிராசரி ஐட்டம்ஸ், அதாவது மசாலா, பருப்புலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த செல்ஃப்லலாம் கூட கரப்பாம்பூச்சி நடமாட்டம்லாம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை ஒரு பீஸ் எடுத்து போட்டு விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து அவன்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு அடியிலெல்லாம் கரப்பாம்பூச்சி நடமாட்டம் இருக்குங்க. ஸோ அதுக்கு அடியிலையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து போட்டு விட்டுருலாங்க. இது போல் கிரைண்டருக்கு அடியில், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதுக்கு அடியிலெல்லாம் கூட நீங்கள் ஒன்று எடுத்து வச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப 3 நாளைக்கு இதோட ஸ்மெல் இருக்கிறதுனால நம்ம வீட்டு பக்கம் ஒரு கரப்பாம்பூச்சி கூட இருக்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே காணாமலே போயிடும். அடுத்ததான் நம்ம வீட்டில் வந்து கரப்பாம்பூச்சி ஜாஸ்தியாக இருக்கிறப்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரூமு, ஹாலு எல்லா இடத்துலையுமே நடமாட்டம் இருக்குங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற கட்டில் இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியிலையும் இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து போட்டு விட்டுருங்க. அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கபோர்டு, பீரோ இதுக்கு அடியிலெல்லாம் கூட இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து போட்டு விட்டுருங்க. இது போல் உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி எங்கெல்லாம் நடமாட்டம் இருக்குமோ அதிலெல்லாம் ஒரு பீஸாக எடுத்துகிட்டு போய் போட்டு விட்டுருங்க. அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பீரோ இருக்குது பாருங்கள், அதுக்கு அந்த சைடில் இருக்கிற கேப்லெல்லாம் கரப்பாம்பூச்சி நடமாட்டம் இருக்குங்க. ஸோ அதுலேயும் நான் இந்த மாதிரி போட்டு விடுறேன். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி, கொசு, ஈ, எறும்பு எல்லாமே காணாமலே போயிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே எஃபெக்டிவான ரெமெடி தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.